ஹாய் மக்களே, குட் ஈவினிங், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன சமைக்க போகிறோன்னா, நாம் வெஜ் சூப்பு தான் செய்வோம். ஸோ வெஜிடபிள் சூப் வந்து இன்றைக்கியான ரெசிபி. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? பீன்ஸ், கேரட், ஸ்வீட் கார்ன், ஆனியன், கார்லிக், ஒரு ஸ்பூன் வந்து ஜீரா. நெக்ஸ்ட்டு வந்து இது முக்கியமான இன்க்ரீடியன்ட், இது வந்து கஞ்சி மிக்ஸு. நம்ம வந்து ரைஸ் மாவு மிக்ஸ் பண்ணுவோம் லாஸ்ட்டாக. அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா தொலைன்னு இல்லாமல் கொஞ்சம் கிரேவி மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்காக யூஸ் பண்ணுவோம் ரைஸ் மாவும். ஆனால் அது யூஸ் பண்ண வேண்டாம். சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வலிக்கும். நாம் வந்து இந்த பால் மில்லட்ஸ், இது வந்து கம்புக்கான அந்த கஞ்சி மிக்ஸை தான் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது சாப்பிடும்போது ரொம்ப லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் அந்த கஞ்சியோட ஃபீலிங்காகவும் இருக்கும். நம்ம லிக்விடாக அந்த மாதிரி சூப் மட்டும் குடிச்சோன்னா சீக்கிரம் வந்து பசிக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஸோ நைட்டு டிஃபனும் கொஞ்சம் முடிச்ச மாதிரி இருக்கும், 2-in-1 மாதிரி ஆகிடும். அதனால் அது கொஞ்சம் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். சேர்த்து செஞ்சு பாருங்கள் மக்களே. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து சின்ன ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது முக்கியமான இன்க்ரீடியன்ட் நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி அதை நான் வந்து இப்போ தான் எடுத்திருக்கேன். பட்டர். இது தான் நம்ம சூப்பில் போட போகிறோம். பட்டர் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். பட்டர் தான் மோஸ்ட்லி போடணும், எண்ணெய் போடுறத விட. நம்ம உடனே சாப்பிட்றதால பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வச்சு சாப்பிட போகிறதில்ல. வச்சு சாப்பிட்டா தான் கெட்டு போயிடும். அதனால் நம்ம ஒரு பீஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை மெல்ட் ஆகட்டும். எப்படி பாத்திரத்துக்கும் வலிக்காமல் ஸ்பூனுக்கும் வலிக்காமல் கிண்டுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி. ஏன்னா அது வந்து ஃப்ளேம் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் மேலே தான் மெல்ட் ஆகும். அதிகமாக வைக்காதீங்க, அது புஷ்ஷுன்னு பர்ன் ஆகிடும், கரிஞ்சிடும். மக்களே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி டிஷ்ஷு வந்து ரொம்ப பிடிக்கும்? அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான டிஷ்ஷஸ் நான் போடுவேன். ப்ளீஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஷேர் பண்ணால் தான் வீடியோஸை வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் நிறைய பார்ப்பாங்க. நான் நிறைய வீடியோஸ் தான் குக்கிங் வீடியோ பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் நானும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அவங்களாம் நம்ம பார்க்காம தான் பெரிய சேனல் ஆனாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க பார்த்து தானே பெரிய சேனல் ஆகுறாங்க. அவங்க நம்மள மாதிரி பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே கேட்குறது, ஜஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஷேர், இதை பண்ணிங்கனாலே நாங்களும் கொஞ்சம் நல்லா நினைக்கிறோம். ஏழையிலேருந்து ஏழையாகவே செத்துருக்கோம்னு நிறைய இல்லை. நாங்களும் வரக்கூடாதா? நான் இது இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் கூட நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா கேவலமாக பார்க்குற பார்வை இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் முன்னாடிலாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போலாம் ரொம்ப அதுக்குன்னே பயமாக இருக்குது. வெளியே போனனாலே பணக்காராக போனோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருது. அந்த மாதிரி ஆளும் இருக்காதீங்க. மனுஷனா மதிங்க ப்ளீஸ்.
யாராக இருந்தாலும் ஒரு ஹியூமன் பீ தான். படிக்கும் போதே ஆண்டவன் பணக்காராக படிக்கிறது இல்லை. நம்ம சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போனால் குழந்தையோட லைஃப்பை வேஸ்ட்டாக போயிடும். ஓகே மக்களை, எமோஷ்னல் ஆகிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஹோம்மேக்கர் நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். என்னை எப்படி தான் வாழ்க்கையில் முன்னேறதுன்னு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நானும் நிறைய திங்க் பண்ணுவேன், வேலைக்கு போயிடலாமா. பட் நம்மளோட லைஃப் போனால் போட்டோம். என் குழந்தையோட லைஃப் நல்லா இருக்கணும். நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணி குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டுருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். என்னை மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், தயவு பண்ணி. ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம இந்த குக்கிங்லேயே போயிட்டோம்னா எந்த தாட்டம் வராது. ஓகே மக்களே, அது என்னோடய சேடிஷ், அது என்னோடைய கிடக்கட்டும், நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களையே நம்பி வந்திருக்கோம். எவ்வளோ பேரை வாழ வைக்கிறீங்க, கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குறது, நான் என்னை உட்பட சரி, பிகினர்ஸ்க்கு நாம் பார்க்கணும். அவங்க ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்ததும் நல்லா ஒரு கண்ணுக்கு ஹைலைட்டாக இருக்கிற ஒரு வீடியோவை எடுத்து அதில் இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். பட் மேலே தான் நல்லா இருக்கும், உள்ளே பண்ண ஒன்றுமே இருக்காது. அந்த வீடியோலாம் நம்ம பார்த்து அவங்களுக்கு மேலும் மேலும் வியூவர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அது ஒரு ஒட்டுக்காக ஒரே இடத்துல கொடுக்குறது, எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. நீங்கள் பார்க்குறதுன்னு முடிவாயிடுச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் அதை வியூஸ் பார்த்துட்டு அதை ஷேர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் புண்ணியமாக போகும். உங்களால் நாங்களும் அந்த மாதிரி இருக்கோம். நீங்கள் மார்த்தட்டி சொல்லிக்கலாம் பெருமையாக. என் சேனல் வந்துச்சுன்னா உங்களால் தான் நானே எழுதி கொடுப்பேன். ஓகே மக்களே, ஓகே, பி ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்லிக் வந்து நல்லா கொஞ்சம் சாட்டேஜ், ரொம்ப கருகக்கூடாது. கருகுனா அந்த கசப்பு தன்மை வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். மாறும் வாழ்க்கை, எல்லாத்துக்கும் மாறும். நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த டைலாக் ஆல்வேஸ் எல்லாத்தையும் மனசை தட்டி ஏற்றிக்க வேண்டியது தான். அதுக்கான எஃபர்ட் போட்டே இருக்க நல்லா தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் மக்களே. பாருங்கள் மக்களே, நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சூப்புன்றதால ரொம்பவும் அந்த கிளாஸியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஜஸ்ட் அது பச்சை வாடை போனால் போதும். நெக்ஸ்ட்டு நாம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். கார்ன் வாங்கி கொடுங்க. நான் ஒன்று பார்த்து தான் செய்வேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு மையன்றதால அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் நான் பார்த்து தான் செய்வேன். ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க குழந்தைங்களுக்கு. அதுவே நம்ம அவங்களுக்கு கொடுக்குற சிறந்த வாழ்க்கை. பெரிய பெரிய ப்ரைஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறது தான் சிறந்த வாழ்க்கைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னு அவங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்தாலே அதுவே பெரிய சிறந்த
அவருக்கு அவங்க ஃப்யூச்சரில் நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்கன்னா அது பெரிய செல்வம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபுல்லாகவும் இது பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு நம்ம வந்து வேக வைக்க தான் போகிறோம். அதனால் எல்லாத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இங்கே வந்து மழை வருது மக்களே, அதனால தான் நாங்கள் சூப் செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு செம்பு தண்ணி தாராளமாக விட்டோம். ஏன்னா காயும் வேகணும், சூப்பும் நல்லா தண்ணியாக குடித்தா தான் நல்லாயிருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டதால் நல்லா தண்ணியாக தான் குடிக்கணும். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூப்பை வந்து கரெக்டாக கலந்து விட்டாச்சு. இது வந்து வரட்டும். ஃபைனல் டச் ஒன்று இருக்குது. கொஞ்சம் ஒரு கொதிக்கும் போது நம்ம அந்த கஞ்சி மிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் நம்ம குழஞ்சிரும், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடும். அது வந்து சூப் மாதிரி இருக்காமல் அது ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம மைல்டாக அதான் ஆஃப் குக்கிங் அந்த மாதிரி வெந்த உடனே நம்ம அதை சேர்த்தலாம். சீக்கிரம் அது வெந்துடும், 5 மினிட்ஸில் வெந்துடும். அதுதான் மக்களே பாருங்கள், இப்போ பாயில் ஆகிடுச்சு நல்லா. இப்போ நம்ம இந்த கஞ்சி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் தெரியவே தெரியாது பாருங்கள், இதில் போட்டதே தெரியல. ஏன்னா அதிகமாகவும் போட்டுறாதீங்க, அது கஞ்சி மாதிரி ஆயிடும். அது பாயில் ஆக ஆக கொஞ்சம் நிறைய வரும். ரைஸ் தான் அதுவும் கூட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸும் பால் மில்லட்ஸ் ரெண்டும் சேர்த்து. உங்களுக்கே தெரியும், ரைஸ் ஒரு கப்புனா குவான்டிட்டி 2 கப்பு வரும். அதே மாதிரி 1 ஸ்பூன்னா அது 2 ஸ்பூன் வரும். 2 ஸ்பூனு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்துடும். அப்போ சூப் மாதிரி இருக்காது, கஞ்சி மாதிரியே தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இருந்தால் இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணுங்கள், பரவாயில்ல. இல்லாட்டி வெறுமனே சூப்பு கொஞ்சம் அரிசி மாவு தான் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணால் கட்டியாயிரும். நிறைய அந்த க்ளம்ஸ் இருந்தாலும் ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்காது. தண்ணியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா திக்கான ஒரு சூப் கன்சிஸ்டன்சி. நல்லா கொதிக்குது மக்களே. ஃபைனல் டச் இன்னொன்று இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பெப்பர் பொடி வந்து 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுதான் ஸ்பைசிக்கு வேறு எதுவுமே இல்லை. ஓகே மக்களே, சூப் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபைனல் டச்சாக நம்ம வந்து பெப்பர் போதும். இது வந்து பவுடர் பெப்பர், இது வந்து க்ரஷ்டு பெப்பர். ஃப்ரெஷ்ஷாக நம்ம க்ரஷ் பண்ணி போட்டோம்னா மனமே தனி. அந்த சூப்புலேயும் அது கொஞ்சம் அப்படி ஒரு பைட் பண்ணும்போது அப்படி சுல்லுன்னு வாய்க்குள்ள மாட்டோம். அதுவும் நல்லா ஸோ
இது என்னோடய மெத்தடு. நீங்கள் எப்படி செய்வீங்க எனக்கு சொல்லுங்கள். இதில் வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் அதுவும் எனக்கு சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து நம்ம கொரியாண்டர் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப வெஜிடபிள்ஸ் வேகக்கூடாது. வெந்ததுன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் டேஸ்ட். எல்லாம் எல்லா டேஸ்ட்டும் அந்த வெஜிடபிளில் போயிட்டு அது சப்புன்னு இருக்கும். ஓகே மக்களே, ஸோ ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே மக்களே, ஃபைனல் சூப்பி தான். பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இருக்குது, ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் வெஜிடபிள்ஸோட மிங்கிளாகி தான் இருக்குது. இந்த மாதிரி குடிச்சிங்கனாலும் நல்லது. தண்ணியாக வேணுனாலும் நல்லா தண்ணியாகவும் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கம்மி பண்ணி தண்ணி நல்லா குடிச்சிங்கனாலும் அதுவும் ரொம்ப நல்லது. ஓகே மக்களே, என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்டிங்கில் மனசு வேதனை இருந்தது, இதுதான் சொல்லிட்டேன். ப்ளீஸ் அது தப்பாக தான் மன்னிச்சிடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது. யாராக இருந்தாலும் ஹியூமன் பீயிங் தானே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனசு இருக்காது. ஓகே, பரவாயில்ல, அவங்களோட குணம் அந்த மாதிரி இருக்குதுன்னா பரவாயில்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, என்னோடய சேனலுக்கு நீங்கள் எனக்கு ஷேர் பண்ண மட்டும்தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ போகும். ப்ளீஸ், எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க, என் வீடியோவும் பார்த்து எனக்கும் ஷேர் பண்ணி என்னையும் வாழ வைங்க. உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். எனக்கு நீங்கள் தான் தோணு. இப்போதைக்கு எனக்கு ஒரு கடவுள் மாதிரி நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ், ஏதாவது எனக்கு வந்து நீங்கள் ஏதாவது சொல்கிறது இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தயவு பண்ணி சொல்கிறது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கம்சாமிதா. தேங்க்யூ.